குழுவினர் சார்பில் பாராட்டுடன் இருக்கும் எங்கள் ஊர் ஆசான் கலாநிதி செல்வி விக்னேஸ்வரி கந்தசாமி ஐயர் அவர்களை இருகரம் புத்தகத்தை படிப்பவர் அல்ல ஆசான், அவர் தனது வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுபவரே ஆசான். உருவாகியாக வந்திருக்கின்றார். இன்றைக்கு அவ்வளவு தன்னை வளர்த்திருக்கின்றார். அதே நேரம் தன்னை கீழே உள்ள மாணவன் என்று நினைக்கிறேன். அந்த நிலம் வந்தா ஒரு தங்க சிலை போல பெரிய மூடி அது போதாதென்று மஞ்சள் பூசிக்கொண்டு வந்தார். ஒரு பாட்டு எடுத்து விட்டார். குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் மலகல்ல காட்டினா எங்களுக்கு மேடையிலே ஏறி. அப்புறமா எங்களுக்கு கோலாட்டம் பழக்கினா ஒரு பேப்பரை கொண்டு கொடுத்தாங்க. இதை வாசிச்சுட்டு நாளைக்கு வாங்கோ நான் சொல்றேன் சிந்து நடையிலே எழுதி தந்திருந்தாங்க. அதையும் நமக்கு பழக்கி மிக அருமையா அந்த இறைவன் கொடுத்த கருணை. எனது பெற்றோர் எனக்கு தந்த சொல்லுவேன் எப்பொழுதும், நான் கற்றது அல்ல பெருசு, எனது படிப்பு அல்ல பெருசு, நான் யாரை எனது பிள்ளைகள் என்று கை காட்டுகின்றேனோ அவர்கள் என்னை தம் மக்கள். அதாவது ஒரு ஆசிரியரை விட அவர் கற்பித்த மாணவர்கள் மிகுந்த அறிவாளியாக இருக்கிற போது அவர் மிகுந்த சந்தோஷப்படுகிறார்.
இப்போது ஆராய்ச்சி எடுத்து விருந்தினரை வரவேற்கின்ற நிகழ்வு இடம்பெறும். பன்னாகம் மாணவர்கள் மெய்கண்டானுடைய மாணவர்கள் சார்பிலே அவரை வருக வருக என்று வரவேற்கும் அதேவேளை இங்கே வாழ்த்துரை ஆவண்ணா சிறிஸ்கந்தமூர்த்தி ஐயா அவர்களையும் ஏற்றி வைக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த விளக்கினை திரு மகாலிங்கம் சத்யகுமார் ஐயா அவர்களையும் ஏற்றி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த விளக்கினை மாணவர்கள் சார்பில் பாராட்டுரை வழங்கி வந்த மாணவர்களில் திரு ஈனா லிங்கேஸ்வரன் அண்ணா அவர்களை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து எமது விழாவிற்கு தலைமையேற்று இருக்கும் எங்கள் ஊர் ஆசான் ஸ்ரீபவன் அபிராமி அம்மா அவர்களை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அடுத்ததாக இறைவணக்கம். இங்கே மங்கள வாத்தியம் இசைக்கப்பட இருக்கிறது. அந்த மங்கள வாத்தியத்தை எமது ஆசிரியரின் பழைய மாணவன் கோகுலன் குழுவினரும் மது குழுவினரும் வழங்கி இங்கே உங்கள் முன் தர இருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து எமது ஆசானைக்கான கௌரவ நிகழ்வு
வரவேற்புரையினை ஆற்றுவதில் பெருமகள் அடைகின்றேன். முதலில் விழாவின் கதாநாயகியாக விளங்கும் கலாநிதி செல்வி விக்னேஸ்வரி கந்தசாமி ஐயர் அவர்களை இருகரம் கூப்பி வருக வருகவென வரவேற்றுக் கொள்கின்றோம். எங்கள் ஆசானின் பாராட்டு விழாவில் வாழ்த்துறை வழங்கி சிறப்பிப்பதற்காக வருகை தந்த கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையின் ஓய்வு பெற்ற அதிபர் திருமாளர் ஆவண்ணா சுரேஷ்கந்தமூர்த்தி அவர்களை வருக வருகவென வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். விழாவினை சிறப்பாக நடாத்துகின்ற யாழ் பன்னாகம் வடக்கு அமிதக பாடசாலையின் அதிபர் திருமதி அபிராமி சிவபவன் அவர்களையும் வருக வருகவென வரவேற்றுக் கொள்கின்றோம். மேலும் வருகை தந்த உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருகவென வரவேற்றுக் கொண்டு எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கௌரவிப்பு விழாவின் தலைவர் திருமதி அபிராமி சிவபவன் அவர்கள், அதிபர் யாழ் பன்னாகம் வடக்கு ஆதித்தக பாடசாலை அவர்கள் தலைமை உரையாற்றுவார். கருத்துரை வித்தகி எம் ஆசான் கலாநிதி விக்னேஸ்வரி அம்மா அவர்களே, அவரை வாழ்த்த வந்திருக்கும் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையின் ஓய்வு பெற்ற அதிபர் திரு ஆவண்ணா சுரேஷ்கந்தமூர்த்தி அவர்களே, கல்வி வாழ்வின் ஒளி கோவிலாக விளங்கிய நம் வாழ்வை வடிவமைத்த நமது ஆசானை பாராட்டு விழா என்கிற இனிய நிகழ்வில் தலைவர் வகிப்பது கண்டு எனக்கு பெரும் பாக்கியம். ஆசான் என்பது ஒரு தொழில் அல்ல, அது ஒரு தியாகம். அவர்தான் அறிவை மட்டுமல்ல அனுபவத்தையும் வழங்குபவர் ஆசான். ஒரு புத்தகத்தை படிப்பவர் அல்ல ஆசான், அவர் தனது வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுபவரே ஆசான். எந்த தொழிலும் வழிகாட்டியின்றி முடியாது. அந்த வழிகாட்டியாக நம் ஆசான் தனது பணிபக்தியால் பல தலைமுறைகளை உயர்த்தியுள்ளார். அவர் கற்றுத்தந்த ஒவ்வொரு பாடகமும் புத்தக அறிவை தாண்டி வாழ்வியலிலும் எமது வாழ்வை மாற்றியுள்ளார். மகாவித்தியாலயத்தில் 1989 தொடக்கம் 2000 வரை சேவையாற்றி பல மாணவர்களின் உயர் கல்விக்கும் நல் ஒழுக்கத்திற்கும் வித்திட்டுள்ளார். அவர் வகுப்பறையில் கற்பிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு மாணவரையும் தனித்தன்மையுடன் அணுகி ஊக்கப்படுத்தி வந்தார். அவரின் கடமை உணர்வு, நேர்மை, ஒழுக்கம் இவையெல்லாம் நமக்கு முன்மாதிரியாக நிற்கிறது. 2014 தொடக்கம் 2015 ஆண்டுகளில் வெளிகாமம் கல்வி நிலையத்தில் உதவி கல்வி பணிப்பாளராக கடமையாற்றி தொடர் 2015 ஆண்டு 2016 ஆண்டு வரை கற்றல் ஸ்ரீபாதா கல்வி கல்லூரியிலும் விரிவுரையாளராகவும் 2016 ஆண்டிலிருந்து 2025 ஆண்டு வரை யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரியிலும் சேவையாற்றி பல ஆசிரியர்களை உருவாக்கியவர். இவரின் இந்த பணி தமது வளர்ச்சிக்கும் அவர் வித்திட்டுள்ளார். பட்டப்பின் கல்வி டிப்ளமா, முதுகலை மாணி, முது கல்வி மாணி என்பதோடு கலாநிதி பட்டம் வரை தனது உயர் படிப்புகளை மேற்கொண்டு நல்லாசான் என்ற சினங்க நமக்கு ஒரு முன்மாதிரியாக கற்றுக்கொண்டிருப்பவர். எப்போதும் ஒரு ஆசான் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் வருங்கால சந்ததிக்கு தான் ஒரு முன்மாதிரியாக திகழ வேண்டும். அந்த வகையில் எமது ஆசான் தான் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்துள்ளார். இந்த வகையில் எமது ஆசான் இன்னும் மேலும் மேலும் பல வருடங்கள் தேக ஆரோக்கியத்துடனும் நல்ல வாழ வேண்டும் என வாழ்த்தி இந்த சந்தர்ப்பத்தை நமக்களித்த இறைவனுக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம். பாராட்டுரையை நிகழ்த்த வந்த மாணவர்கள் வரிசையில் முதலாவதாக திரு ஈனா லிங்கேஸ்வரன் அவர்கள், உதவி முகாமையாளர், தேசிய சேமிப்பு வங்கி காரைநகர் அவர்களை ஆசிரியரை வாழ்த்தி அவர் தன் அனுபவங்களை இங்கே ஆசிரியருக்கு கூறுமாறு அன்புடன் அழைக்கிறேன். டாக்டர் எங்களுடைய விக்னேஸ்வரி அம்மாவை நான் அவருடைய புகழை பற்றி கன வழிகளில் அறிந்தேன். வங்கியினூடாக தனியார் நிறுவனங்களில் உரையாற்ற செல்கின்ற போது, வங்கி சார்பு சம்பந்தப்பட்ட மீட்டிங்களில் செல்கின்ற போது அவரை பற்றி அறிந்து கொண்டேன். ஆனால் நான் படிக்கிற காலம் ஒரு குறுகிய காலம், ஒரு வருஷம். எங்களுடைய ஆசான் சண்முகலிங்கம் ஆசிரியராக அந்த நேரம் வருகை வந்து
எமது அவர் விட்ட குறியை நிறைவேற்றி எங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு சென்ற பெருமை அவருக்குரியது. அவர் படிப்பித்த காலத்திலே ஒரு பசுமரத்திலே ஆணி அடித்தால் போல் அவருடைய பாடங்களை எனது மனதில் இப்பவும் நிற்கின்றது. உண்மையா அவன் இலக்கியம் படிப்பிக்கத்தான் முதல் எங்களுடைய வகுப்புக்கு வரையந்தவா. அன்றைக்கு படித்த இலக்கியத்தை நான் இன்றைக்கு சபையில சொல்லக்கூடிய தைரியம் எனக்கு இருக்குதுன்னு சொன்னால் அவர்களுடைய கற்பித்தல் சிறப்பு. உண்மையா அதை ஈடுணையாகாது. அதிலே முதல் அவர் படிப்பித்த பாடங்களாக கங்கையில் விடுத்த ஓலை, சீரா புராணம், நலவென்பா. அது சீரா புராணத்தில் அவர் சொல்லுவார் அடிக்கடி, செய்நம்பு நாச்சியார் செங்காட்டு புலி நோய் இல்லாமல் 100 நாள் படுப்பா, காசிம்பாபா கடுகாயிடுவார் என்று அடிக்கடி இந்த சொல்லுந்த வசனம் இன்றும் என் மனதில் கிட்டத்தட்ட 38 ஆண்டுகளாயும் நிலைத்து நிற்கின்றது. ஏனென்றால் அவருடைய ஆளுமை, அவருடைய அந்த கற்பித்தல் சிறப்பு. ஒரு ஆசிரியர் என்றது தனியா படிப்பிச்சுட்டு போற விஷயம் இல்லை. இது மாணவர்கள் உழைப்பாங்குகளை அறிந்து அவர்களை விருத்தி செய்யக்கூடிய தன்மை அவங்க இருக்கணும். அந்த வகையிலே எமது ஆசான் மதிப்புக்குரிய விக்னேஸ்வரி டீச்சர் அவர்கள் மதிநுட்பமாக அவர்களிடம் அணுகுவார். குளப்படியார் விதத்தில் நல்ல விதத்தில் படிக்கிறவனுக்கு படிக்கிற மாதிரியும் அவர் தன்னுடைய செயற்பாடுகள் காட்டி கொண்டிருப்பார். எப்பவும் அவருடைய வகுப்புனா கொடிகள் அமைதி ஆயிடுவாங்க. எந்த விதமான குளப்படிக்காது. பெரிய அலுவலம் பெரிய ஒரு கலாட்டாவா இருக்கு. ஆனா விக்னேஸ்வர் டீச்சர் வருவாண்டா ஒரு வரைக்கே அவங்களோட தனிப்பட்ட ஒரு சிமாண்ட் இருக்கின்றது. வரைக்கே அவங்க கம்பீரமா தான் வருவார். நான் நினைக்கின்றது வடக்கம்பரை அம்மன் தான் எழுந்தாடி வருவது. அவ்வளவு தன்னை அலங்காரம் பண்ணி அந்த படிக்க வரும்பொழுது நாங்களுமே அந்த மூட்டை மாறிடுவோம். நாங்கள் அவரோட நிலைக்கு உள்வாங்கிடுவோம். அந்த ஒரு மனநிலையை ஏற்படுத்திக்கிறோம். அவங்களுடைய ஆளுமையால் தான் நாங்களும் எங்களுடைய அந்த திறமைகளை வெளி உலகங்களுக்கு காட்ட வேண்டி வந்தது. இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு இந்த அதாவது ஒரு மைக்கை பிடிச்சால் கலைக்கக்கூடிய தைரியத்தை உருவாக்கினது எங்களுடைய பண்டாரம் மேலாண்மையில் உள்ள ஆசிரியர்களால். அதாவது பட்டதாரி ஆசிரியராக வந்தவர் இன்றைக்கு ஒரு டாக்டர் கலாநிதியாக உருவாகி படியால வந்திருக்கின்றார். இன்றைக்கு அவ்வளவு தன்னை வளர்த்திருக்கின்றார். அதே நேரம் தன்னை கீழே உள்ள மாணவர்களை வளர்த்திருக்கின்றார். அந்த வகையிலே அவங்களுடைய பெருமை இந்த சபையிலே நான் பாராட்டுவதற்கு எனக்கு தகுதி இல்லை என்றாலும் அவர்களுடைய பெருமை பேசப்பட வேண்டும். இந்த நிகழ்வை இந்த இடத்திலே நடத்துவதற்கு இந்த இளைஞர்கள் தீர்மானித்து என்பது ஒரு முருகன் அருள் பாசமே கலந்தோடும் உயராசாமி வாழ்வில் நான் உயர என்னை வளம்படுத்தி வாழ்வில் நான் உயர என்னை வளம்படுத்தி வளர்கின்ற எனக்கு வழிகாட்டியாயிருந்து ஆற்றல் பலவகை சொன்னீரே. இன்று நான் பாடும் ஆசான் என்று நிகழவே பாசமே கணிந்தோடும் உயராசானே வாழ்வில் நான் உயர என்னை வளம்ப கௌரவிப்பு செய்த பிறவி அதிபர் கலராய் மாதவருக்கு நம்பியை கூறிக்கொண்டு எமது ஆசிரியரும் அன்பான வேண்டுகோள், இங்கே மரங்களால் கொடுக்கப்பட்ட மாலை இது. இதனை காலத்தில் அனைத்த மாலை அமர்ந்திருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் 15 வயது 10ஆம் ஆண்டு படிக்கிற காலம். எங்களுக்கு தமிழை படிப்பித்தது குறைவவர். இத சமூக கல்வி பாடம் கூடுதலா படிப்பிச்சிருக்கிறார். அந்த வகையில நாங்கள் 89ஆம் ஆண்டு அந்த 10ஆம் ஆண்டு படிச்சினாங்க. 90ஆம் ஆண்டு ஓய்வு எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் 90ஆம் ஆண்டு ஓய்வு நடக்க இல்லை. அதனால 91ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தான் இந்த ஓய்வு நடக்க வேண்டி வந்தது. இந்த நாட்டிலே ஏற்பட்ட இந்த அரசியல் பிரச்சனைகளால நாங்கள் 1 வருஷம் கூட 12ஆம் ஆண்டு காலடியில் இருந்து படிக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது. அந்த வகையில நாங்கள் அந்த கல்வி காலத்துல எங்களுடைய ஊரை சேர்ந்த ஒரு
30 மாணவர்கள் மட்டும் கல்வி கற்றிருப்பான். அதுல பொம்பளை பிள்ளைகள் 6-7 பேர் இருந்தவர், ஆம்பளை பிள்ளைகள் தான் கூட. இன்றைக்கு அந்த இதுல இந்த விழாவில் நானும் தான் இந்த கட்சியில இங்க வந்திருக்கிறார். மற்றபடி இங்க பன்னாட்டுக்கு இருக்கிறேன்னு சொன்னா நானும் இம்பராசாவும் தான் இங்க பன்னாட்டுல இப்ப தற்பொழுது இருக்கிறோம். பொம்பளை பிள்ளைகள கேதீஸ்வரி சிவராயணி லதா புனிதமலர் 2 பேர் இங்க இருக்கிறார். டீச்சர் அந்த நாளையில எங்கள்கிட்ட வந்து பட்டியலை உண்மையில டீச்சர் ஒரு டீச்சர் மேல தான் பார்த்தா வடிவா சார் கொடுத்து அந்த மாதிரி அம்சம் சொன்ன மாதிரி அம்மன் வந்த மாதிரி தான் பார்த்தா வந்தவங்களுக்கு முழுமையா வடிவா பாடப்படிப்பா. அந்த சில ஒவ்வொரு ஆசிரியர்கள் ஒரு மாணவனை கட்டிட்டு குடம் போட்டு ஒரு தரமான நிலைக்கு ஏற்படுவதுதான் ஆசிரியர் தொழில். அது அந்த தொழிலின் படி அவர் சரியா தன்னை கடமையை செய்கிறவா. ஒரு காலம் அந்த பாட வேண்டிய கட் பண்றதோ அதை விட்டு ஓடுறதோ அப்படியான பிரச்சனை இல்லை. விக்னேஸ்வரிக்கிற பாடம் டீச்சர் வேணுவா. அதை விட மேலதிகவன் இப்ப எங்களுக்கு நாங்கள் வேலை செய்யற கத்தோட வேலை மேலதிகமா வேலை வருவா. வீட்டை வாங்குவோம் பின்னேரம் 4வது மணிக்கு பழக அது பழக இது பழக. அப்ப எங்களுக்கு நிறைய அவரோட நெருங்கி பழக வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்தது. நல்ல வடிவாமையிலே அந்த நேரம் ஒரு சாரி மோட்டர் சைக்கிள் நினைக்கிறேன். அந்த சாரி மோட்டர் சைக்கிள் தான் தருவா. மாணவனோட சேர்ந்து செய்ய ஒரு 4 லட்சம் கொடுத்து வைக்க பாக்கியம். மற்றபடி நாங்களும் எல்லாரும் நல்ல நிலைமையில இருக்கிறோம். சொல்ல போனால் வாழ்க்கையில ஹாப்பி லைஃப் அதான் முதலாவது வாழ்க்கையில தத்துவம். என்ன தொழில் பார்க்க வேண்டியது எப்படி என்றதுல சந்தோஷம் வாழ்க்கையில் அதான் அது முக்கியம். அந்த வகையில நாங்கள் ஹாப்பி லைஃபா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுகளுக்கு அடிக்கற்களாக இருந்தவர்கள் விக்னேஸ்வரி டீச்சரும் பக்கத்துல மாதவன் டீச்சர் அவர்களுக்கு தான் இதுக்கு அடிக்கற்கள் என்று சொல்லலாம். இப்ப இருக்கிற 50 தாண்டி இருக்குது. எவ்வளவு கற்றுக்கிறாங்க எப்படி இருக்கிற உடம்பு எப்படி இருக்குது என்ன ஊசி எடுக்கிற கூடுதலா கேட்கிறாங்க. அப்படியான நிலைக்கு வராமல் இப்ப நாங்கள் பக்குவமா இருக்கிறோம் என்ற நினைச்சாலே சொல்றோம். அதான் எல்லாம் இந்த கற்ற கல்விதான் மிகவும் பின்னுக்கும் உதவி கொண்டிருக்கும். உழைக்கிற பணமோ ஒன்றுக்கு உதவ துறையில கற்ற கல்வியின்படி நாங்கள் சீரும் சிறப்புமா ஒழுக்கமா வாழமோ என்றால் நாங்கள் ஒரு நல்ல நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்றதை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை இதுல பாராட்டு தெரிவிக்கிற சந்தர்ப்பத்தை தந்த எங்களோட இந்த விழா குழுவினருக்கும் ரீதியிலேயே மிகவும் முதன்மையான தொழிலாகவே போற்றப்பட்டு வருகிறது. நாம் எந்த துறையில் சாதிக்க வேண்டுமென்றாலும் இந்த ஆசிரியர் துறைக்கு கட்டாயம் போய்தான் அங்கால போக வேண்டியிருக்கும். அது வைத்தியத்துறையா இருந்தா என்ன, வணிகத்துறையா இருந்தா என்ன, கலையா இருந்தா என்ன, விவசாயமாக இருந்தா என்ன, எந்த துறைக்கு நீங்கள் போக வேண்டும் என்றாலும் இந்த ஆசிரியரிடம் போய்த்தான் அங்கால் நகர வேண்டிய நிலைமைக்கின்றார். அதனால்தான் உலகளாவிய ரீதியிலேயே இந்த ஆசிரியர் தொழில் என்றதும் போற்றுதற்குரியதாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நம் எல்லோரிடமும் அறிவு இருக்கிறது. ஆனால் அறிவை அறிமுகப்படுத்துபவர் ஆசிரியர்களாகவே காணப்படுகிறார்கள். இது நான் படித்த ஒரு விஷயத்தை இதுல சொல்லலாம் நினைக்கிறேன். நமக்கெல்லாம் தெரிந்த மகா அலெக்சாண்டர்கிட்ட போய் ஒருவர் கேட்டாராம், சார் நீங்கள் இந்த உலகத்தையே உங்களை பார்க்க வைத்து விட்டீர்களே அது எப்படி என்று. அதுக்கு அவர் சொன்னார், இந்த உலகத்தை என்னை பார்க்க வைத்தவர்கள் எனது தாய் தந்தை, ஆனா உலகமே என்னை பார்க்க வைத்தது எனது ஆசிரியர் அரிஸ்டோட்டில் என்று. அதிலிருந்து புலப்படுகிறது ஒரு ஆசிரியர் எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகின்றார் என்று. எனது ஆசிரியரை பற்றி நான் சொல்ல வருகிறேன். இதுதான் அப்துல் கலாம் சொல்லியிருக்கிறார், ஆசிரியர் தொழில் ஒரு தூய்மையானது. 2 இடங்கள் 2 அறைகள் தூய்மையானவை என அப்துல் கலாம் சொல்லியிருந்தார் இடத்தில் வாசித்தேன். அது ஒன்று தாயின் கருவறை, எமது உயிரை கொடுக்கும் தாயின் கருவறை. மற்றது ஆசிரியரின் வகுப்பறை.
வகுப்பறை தனியே அறையா இருந்தா அது வகுப்பறை இல்லை, ஆசிரியருடன் மாணவர் இருந்தால் தான் அது வகுப்பறை. அந்த வகையில் எங்களுக்கு வந்தவர் தான் எங்கள் விக்னேஸ்வரி அம்மா. நாங்கள் ஒரு 14 வயசு இருக்கும் நினைக்கிறேன். எங்கள் பாடசாலைக்கு வரும்போது நாங்கள் குழந்தை பருவம் மாறி அழகை விரும்பும் வயது எங்களுக்கு, அது 14 வயசு நினைக்கிறேன். அந்த நேரம் வந்தா ஒரு தங்க சிலை போல பெரிய முடி, எங்களுக்கு பெண்களுக்கு முடியண்டாலே ஒரு கிளாதி, பெரிய முடி, தங்க சிலை போல அம்மன் போல வந்து நிற்கிறா. அது போதாதென்று மஞ்சள் பூசிக்கொண்டு வந்தார். பார்க்கும்போது அவ்வளவு அழகாக இருப்பார். நாங்கள் அவளையே பார்த்து கொண்டிருப்போம். நல்ல ஒரு பெரிய மணிக்கூட கட்டி கிழக்கி கொண்டே இருப்பா. அப்ப அவர்கள் விளங்கிட்டு என்னவோ தெரியாது, நாலடியாரில் ஒரு பாட்டு எடுத்து விட்டார். குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் மலரல்ல நெஞ்சத்து நல்லஞ்சாம் என்னும் நடவு நிலைமையால் கல்வி அழகே அழகு என்று நாலடியாரை சொல்லி என்னையே பார்த்து கொண்டிருக்காதேங்கடி படியுங்க, உங்களுக்கு அதுதான் தேவை என்று சொல்லி எங்களை படிப்பதற்கு ஊக்குவித்தார். மற்ற அவரிடம் எல்லா திறமையும் இருந்தது. தானே அலங்காரம் என்று சொல்லி ஒரு நாள் டான்ஸ் ஆடி காட்டினார் எங்களுக்கு மேடையில் ஏறி. அப்புறமா எங்களுக்கு கோலாட்டம் பழக்கினார். கவியரங்கம் நம்மளை கொஞ்சம் நடப்பித்தார். பட்டிமன்றங்கள் நடப்பித்தார். நமக்கு இது மட்டும் தெரியாதுன்னு இருந்தலான்னு ஒரு நாள் ஒரு பேப்பரை கொண்டு கொடுத்தாங்க. இதை வாசிச்சுட்டு நாளைக்கு வாங்கோ நான் சொல்றேன். அதை போய் வாசிச்சா அக்காலும் மணி தங்காலும் அவ ஆயுளை மாறமன்னு பெறாம் 7 பேரில் அம்மன் நெறிலையாம் திரும்பியனோ அம்மன் மாறியலோ தேசாதி ஒக்க தேசமெல்லாம் திருநடனம் அம்மன் நான் செய்ய வென்று என்று காத்தவராயன் கூத்து சிந்து நடையிலே எழுதி தந்திருந்தாங்க. அதையும் நமக்கு பழக்கி மிக அருமையாக நமக்கு படிப்பு தமிழ் மட்டும் போதாதென்று எல்லா இயல் இசை நாடகங்கள் எல்லாவற்றையும் வழங்கி இன்று எவ்வளவு மாணவர்களை உருவாக்க இயலுமோ ஓய்வு பெற்ற நிலையில் வந்திருக்கின்றார். அவருக்கு கோபமே வராது. கோபம் ஒரு மனிதனின் இயலாமையை குறிக்கும் என்று சொல்லுவார்கள். அதனால் தான் அவருக்கு எல்லாமே இயலும். அதனால அவருக்கு கோபமே வரையில்லை. வகுப்பிலே அவ ஒரு நாள் தடியோட வந்ததை நாங்கள் கண்டதே இல்லை. அவ்வளத்துக்கு சிறப்பாக அமைதியாக எல்லா மாணவர்களையும் புரிந்து கொண்டு மிக சிறப்பாக சேவையாற்றி இருந்தார். சோபனா சொன்ன மாதிரி என்ற மதிப்புக்குரிய ஆசிரியர் கலைவாணி டீச்சரை பற்றி நான் கதைக்காமல் இருக்கிறார். கலைவாணி டீச்சருக்கும் என்னையண்டா இஷ்டம் என்றுதான் நினைக்கிறேன். ரொம்ப நானும் அவ்வளவுக்கு க்ளோஸ். என்னோட இந்த ஒரு பேச்சு பிரசரிப்பு விழா அதுல எனக்கு ஒரு திறம்பட இந்த டீச்சர் எனக்கு ஒரு நன்றி உரை எழுதி தந்திருந்தார். அதை நான் சொல்லிட்டு திறமையா சொல்லிட்டு இறங்கி வர விக்னேஸ்வரி டீச்சர் சொன்னா ரொம்ப நல்லா சொன்னீங்க, கீப்டம் இதையே ஃபாலோ பண்ணணும் என்று. அன்று நான் துவங்கின அந்த பேச்சு திறமை இன்றும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் அதை ஜட்ஜ் பண்ணணும் என்று கேட்டுக்கொண்டு ஆசிரியர் தொடர்ந்தும் தேக ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுடனும் இன்னும் பல சேவைகள் செய்ய வேண்டும் என விஸ்வத்தினை முருகப்பெருமானின் பாதார விந்தங்களை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அள்ளித்தந்த எங்கள் விக்னேஸ்வரி ஆசிரியருக்கு வாழ்த்த பயனில்லை, இருந்தும் வாழ்த்துகிறோம். நீங்கள் தந்த தமிழை கொண்டு வெளியில் ஒளிதரும் விளக்காய் வந்தீர். எங்கள் மனதில் நம்பிக்கை திரும்பினீர். அறிவின் ஆற்றல் எங்களை ஆட்கொண்டு அன்பில் மலையாய் வாழ்வை நினைத்தீர். சொல்லின் சுவையில் சிந்தனை மலர்ந்ததை செயலில் இன்று இந்த நல்லதொரு விழாவிலே கலந்து கொள்வதற்காக வருகை தந்து இங்கே வாழ்த்துரைகள் வழங்கியிருக்கின்ற எனது முன்னாள் ஆசிரியர் ஓய்வு நிலைய அதிபர், அவர் தென்மராட்சி வலயத்தினுடைய உதவி கல்வி பணிப்பாளரும் கூட, அவர் இங்கே வருகை தந்து வாழ்த்துரைகள் வழங்கினார்.
அத்துடன் எனது அன்பு மாணவனும் இன்று யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் கல்வியல் துறையிலே மிக சிறந்ததான ஒரு விரிவுரையாளருமாக இருக்கிற சத்யகுமார் அவர்கள் சிறப்பான ஒரு வாழ்த்துரை வழங்கியிருந்தார். அவர்கள் இருவரையும் நான் அன்புடனும் பணிவுடனும் வணங்குகின்றேன். இந்த விழாவுக்கு தலைமை தாங்கி இருக்கின்ற எனது அன்பு மாணவியும் இன்று அதிபருமாக விளங்குகின்ற அபிராமி அவர்களே, இந்த விழாவிலே என்னை மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் பல வகையான வாழ்த்துரைகளை பாராட்டுரைகளை வழங்கியிருக்கின்ற எனது அன்பு மாணவர்கள் 89ஆம் காலப்பகுதியில் இருந்து 2000 வரைக்கும் கல்வி கற்ற அன்பு மாணவர்கள் இங்கே வாழ்த்துரைகள் பாராட்டுரைகள் வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களுடைய அன்புக்கு நான் அடிபணிகின்றேன். மிக சிறந்த முறையில் வரவேற்பு நடனத்தினை ஆடிய மாணவி எழில் அவருடைய மகள் நினைக்கின்றேன், அவருடைய மாணவி. அதே போல் அந்த முருகனுடைய பாடலுக்கு ஏற்ற அபிநயத்தை வழங்கிய அந்த சின்ன குழந்தை, இவர்களுடைய அந்த அன்புக்கும் அந்த எனக்கு செலுத்திய அந்த மரியாதைக்கும் நான் மிகுந்த நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் மிக சிறந்த முறையிலே இங்கே கவியரங்கம் நிகழ்த்திய எங்களுடைய தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய முன்னை நாள் தமிழ் பாடத்துக்குரிய உதவிக்கல்வி பணிப்பாளர் திருமதி ராணி ஸ்ரீதரன் அவருடைய தலைமையின் கீழ் எனது மாணவர்கள் இங்கே கலந்து கொண்டு இந்த கவியரங்கை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். அவருடைய அந்த கவிதைகளுக்கும் அந்த பாராட்டுக்கும் நான் என்ன கைமாறு செய்வது என்று தெரியாமல் திகைத்திருக்கின்றேன். அவர்களுக்கும் இன்று இத்தனை மணி நேரமும் இங்கே அமர்ந்திருந்து, அதுவும் இந்த கதிரையில் அமர்வது என்றாலே கொஞ்சம் கடினம், அரை மணித்தியாலத்துக்கு மேல் இருக்க இயலாது. ஆனால் ஏறத்தாழ நீங்கள் 5 மணித்தியாலங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய அந்த அன்புக்கு நான் என்ன சொல்லுவதென்றே தெரியவில்லை. சபையில் இருக்கின்ற என்னுடைய குழந்தைகள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மருமக்கள், என்னுடைய பேர பிள்ளைகள், இந்த பன்னாகத்தை சேர்ந்த பெரியவர்கள், அறிஞர்கள் எல்லோருடைய பாதார விந்தங்களுக்கும் நான் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முதலில் இங்கு வந்த பொழுது, உங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே வந்து நீங்கள் பேச பேச ஒரு சிறிய கவலை ஒன்று என்னை தொற்றிக்கொண்டது. என்ன சந்தோஷம் என்றால், நீங்கள் என் மீது வைத்திருக்கின்ற அந்த பேரன்பு என்னை மிகுந்த மகிழ்ச்சி கடலுக்கு உள்ளாக்கியது. நானும் என் மீது நீங்கள் இவ்வளவு அன்பு காட்டுகின்றீர்கள் என்பதுதான் எனது கணிப்பாக இருந்தது. ஆனால் இங்கே வந்து நீங்கள் பேசுகின்ற அந்த பாராட்டுகின்ற வாழ்த்துரைகளை கேட்கின்ற போது ஒரு சிறிய கவலை என்னை தொற்றிக்கொண்டது. என்ன கவலை என்றால், ஆரம்பத்திலே எமக்கு கற்பித்த விக்னேஸ்வர டீச்சர் மாதிரியோ இவ இருக்கிறார், இவக்கு வயசு போயிட்டுது, எனக்கு வயசு போயிட்டுது என்று சொல்வதிலே உங்களுக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷமா என்று நினைத்து எனக்கு
கவலை ஏற்பட்டது. என்னை பார்ப்பவர்கள் கேட்பார்கள், டீச்சர் உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும், நீங்களே சொல்லுங்கள், மதிப்பீடு செய்யுங்கள். என்ன ஒரு 48 50 கெட்டிக்காரர், ஒரு வயசு கூட சொல்லி போட்டுங்க, 49 என்று சொல்லுவேன். ஆனால் இன்று அந்த பாக்கியம் போயிட்டது. ஏனென்றால் நீங்கள் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டமாக என்ன சொல்லுவது, நினைத்து கூடி பார்க்க முடியாத மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் என்னை ஏற்றி வைத்திருக்கின்றீர்கள். பத்திரிகையிலே கூட உங்களுடைய அந்த செய்தி வந்திருக்கின்றது. எங்களுடைய ஃபேஸ்புக்கை தட்டி கொண்டு போனால் நிறைய எல்லாரும் ஷேர் பண்ணி எங்களுடைய ஐயரம்மா டீச்சருக்கு விழா, எங்களுடைய புக்கி டீச்சருக்கு விழாண்டு அப்படி வந்து கொண்டிருக்கிறது. போச்சுதான், இனி எல்லோருக்கும் தெரியும் நான் 60 வயது கிழவியாகி விட்டேன் என்று. இனி யாருமே என்ன கேட்க மாட்டார்கள். சும்மா ஒரு சுவைக்காக சொன்னேன். வயது என்பது அவ்வாறு தானே, ஒரு ஆண்டு ஒன்று போனால் வயது போகும் தான். சந்தோஷமாக இருந்தது. இங்கே சொன்னார்கள் மணி விழா என்கின்ற போது, அது மணி என்பது ஒரு அழகு, மணி என்பதற்கான ஒரு ஒத்த சொல் அழகு. இந்த அழகு என்பது இப்போ நாங்கள் ஒரு 60 வயது என்கிற சொல்கிற போது அது ஒரு ஜென்மந்தான். ஏனென்றால் நாங்கள் பிறந்த அந்த ஆண்டினுடையதான பெயரும் எங்களுடையதான அந்த திதி நட்சத்திரம் எல்லாம் சேர்ந்து வருகின்ற ஒரு தன்மை 60 வருடத்துக்கு ஒருக்காத்தான் வரும். அது ஒரு ஜென்மம். எனக்கு இது 2வது ஜென்மம். ஏன் நாங்கள் இதை செய்ய வேண்டும், இந்த மணி விழா செய்ய வேண்டும் என்று சொன்னால், இதை சஷ்டியப்த பூர்த்தி என்று சொல்லி செய்வார்கள். ஒரு திருமணம் என்று நினைத்துக்கொள்வார்கள், அது 2வது திருமணம் நினைத்துக்கொள்வார்கள். ஆனால் இது என்ன காரணம் என்று சொன்னால், இந்த 60 வருடம் வரைக்கும் நாங்கள் ஒரு வேகமுள்ளவர்களாக செயற்பாடுகளை ஆற்றுகின்ற திறன்கள் கொண்டவர்களாக இருப்போம். அவ்வாறு இருக்கின்ற அந்த காலப்பகுதியிலே எம்மால் பிறருக்கு செய்த விடயங்கள் பற்றி எடுத்து கூறுகின்ற, பிறர் எடுத்து கூறுகின்ற ஒரு நிகழ்வாக, ஒரு முன்னுதாரணமாக, ஒரு வழிப்படுத்தலாக இது அமைந்திருக்கும். இது ஒரு காரணம். அதாவது இவர் என்ன இந்த வாழ்ந்த இந்த காலப்பகுதியில் பூமிக்கு பாரமாக வாழ்ந்தாரா, அல்லது இவர் என்ன பிறருக்கு செய்திருக்கின்றார், ஒரு மதிப்பீடு, சுய மதிப்பீடு. நானும் என்னை சுய மதிப்பீடு செய்ய முடியும். என்னுடைய நான் பணியாற்றுகின்ற நிறுவனங்களிலே நான் என்ன செய்தேன் இந்த 60 வருட காலப்பகுதியில், அது ஒன்று. 2வது, எனக்கு பிறகு உள்ள காலப்பகுதி என்பது சொல்லுவார்கள் இறைவன் தருகின்றதான ஒரு கிஃப்ட் அல்லது ஒரு பரிசு என்றால் இனி வரும், அதான் நாங்கள் இங்கே சொன்னார்களே, நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பது. ஏனால் அந்த வயதுக்கு பின்னர் வரக்கூடியதான பிரச்சனை அதுதான் நோய். அதன் பிறகு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால், இந்த வேகத்துடன் செயற்பட்ட நாங்கள் அதன் பிறகு விவேகத்தோட நாம் பெற்ற அனுபவங்களை பிறருக்கு சொல்லுகின்ற அந்த பக்குவத்தன்மை இந்த 60 வயதுக்கு பின்னர் ஏற்படும். ஆகவே அந்த இளைஞரும் அதுதானே அக்டோபர் 1ஆம் தேதியை சிறுவர் தினமாகவும் முதியோர் தினமாகவும் கொண்டாடுகின்றார்கள். காரணம் என்ன? அந்த வேகமும் இந்த விவேகமும் ஒன்று சேர்ந்து ஒரு நாட்டையோ சமூகத்தையோ வழிப்படுத்துதல். ஆகவே இவர் இவ்வாறு செயற்பாடுகள் செய்திருக்கின்றார். இவருடைய அனுபவங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிறருக்கு கூறுவதாக இது அமையும். இந்த மணி விழா என்பது அது ஒரு விழா அல்ல, ஒரு ஆடம்பரமான விழா அல்ல, பெற்றுக்கொண்ட விடயத்தை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இது இல்லறத்திலே இருக்கிற போது அந்த இல்லறத்திலே இருக்கக்கூடிய கடமைகளை, அறங்களை, தர்மங்களை செய்த கணவன், மனைவி, குழந்தைகள், பேரப்பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து
அந்த இல்லற தர்மங்களை பிறருக்கு சொல்லுவார்கள். அது இல்லறத்தில் இருக்கக்கூடியதான மணிவிழா. இது எங்களுடைய அரச நிறுவனங்களிலே நாங்கள் ஆற்றுகின்ற போது ஒரு மணிவிழா செய்கிறோம் என்றால் என்ன செய்தார்கள் இது பிறருக்கு தெரிய வேண்டும். ஒரு ஆய்வு தான், ஒரு மதிப்பீடு தான். ஆகவே இந்த மணிவிழாவை சொன்னார்கள், கவியரங்கத்தில் கூட சொன்னார்கள், இறைவன் என்னை ஏன் இவ்வாறு படைத்திருக்கின்றான் என்று நானும் நினைத்து பார்த்தேன். இவ்வளவு பெரிய குழந்தை செல்வங்களுக்கு நான் தாயாக இருக்கின்றேன் என்று நினைக்கின்ற போதே எனக்கு மிகுந்த சந்தோஷம் ஏற்படுகின்றது. ஒரு குடும்பத்திலே ஈடுபட்டிருப்பேனாயிருந்தால் ஒருவர் இருவரோட என்னுடைய பாதை மாறுபட்டு போயிருக்கலாம். இன்று நீங்கள் என்னுடைய குழந்தைகள் என்னுடைய பேர குழந்தையுடன் இணைந்து வந்திருந்து இந்த மணி விழாவை ஒரு மணவிழாவாக செய்திருக்கின்றீர்கள் என்கின்ற போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகின்றது, மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. இந்த பாராட்டுரைகள் வாழ்த்துரைகள் செய்தீர்கள், புகழ்ச்சி, அது எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. இறைவன் கூடவும் இந்த வாழ்த்தை கேட்க விரும்புகின்றான். அதனாலே தான் இறைவனையும் நாங்கள் வாழ்த்தி பாடுகின்றோம். அந்த இறைவனே அந்த வாழ்த்துக்கு மயங்குகிறான் என்று சொன்னால், நீங்கள் இங்கே வந்து இந்த வாழ்த்துரைகள், பாராட்டுரைகள், பாமாலைகள், பூமாலைகள் இவ்வளவோ எல்லாம் எனக்கு செய்கிற போது எனது உள்ளம் என்னவாக இருக்கும்? அது சொல்ல முடியாத ஒரு உணர்ச்சியிலே நான் என்ன செய்கிறேன், மிதந்து கொண்டிருக்கின்றேன். மிக பெரிதான ஒரு மகிழ்ச்சி எனக்குள்ளே தொற்றிக் கொண்டிருக்கின்றது, சொல்ல முடியாத உணர்வு. ஒரு பாடல் சொல்லலாம், அதாவது பேச்சு பேச்சென்னும் பெரும்பூனை வந்த கால் கீச்சு கீச்சென்னும் கிளி. ஒரு ஔவையாருடைய பாடல். காணாமல் கற்றவர் முன் வாய் திறக்கக்கூடாது, காணாமல் வேணுதெல்லாம் கத்தலாம், காணாமல் வேணுதெல்லாம் கத்தலாம், கற்றவர் கோணாமல் வாய் திறக்கக்கூடாது. அதாவது என்ன, எங்களுக்கு முன்னாலே அமர்ந்திருப்பவர்களே எங்களுக்கு தெரியாது என்று சொன்னால் எது பற்றியும் நம்மால் பேச முடியும். காணாமல் வேணுதெல்லாம் நாங்கள் வேண்டிய மட்டும் உங்களால் பேச முடியும். ஆனால் கற்றோர் நிறைந்த சபையிலே நாங்கள் வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டும். வாய் திறந்தால் போச்சு, எங்களுடைய அறிவினுடைய தன்மை அங்கே வெளிப்பட்டுவிடும். முட்டாள் என்ற ஒரு தன்மை வந்துடும் சில வேளையில். அங்கே ஒருவன் ஒரு கிளி வளர்த்து வந்தானாம். அந்த கிளிக்கு பல்வேறுபட்ட நல்ல விடயங்களை கற்பித்து கொடுத்தான். வாருங்கோ, இருங்கோ, நிலமாக இருக்கின்றீர்களா என்று கிளியை பேச பழக்கி இருந்தான். கிளியும் வருகின்ற எல்லோரையும் வாருங்கோ, இருங்கோ என்று சொல்லி கதைக்கும். ஒரு நாள் அந்த மனிதன் வெளியே சென்று விட்டான். ஒரு பெரிய பூனை ஒன்று இந்த கிளிக்கூட்டின் மேலே பாய்கின்றது. கிளி பயத்தில் ஒன்றுமே தெரியாமல் கீச்சு கீச்சுன்னு கத்திச்சுதான். தான் இதுவரையும் படித்த தமிழ் அந்த மொழி எல்லாவற்றையும் மறந்து போய் கீச்சு கீச்சுன்னு கத்திச்சுதான், பயத்தினுடைய அந்த உச்சம். இப்போ அதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த கிளியை போல தான் நானும் இங்கே உங்கள் முன்னே நிற்கின்றேன். எப்படி என்றால், அது கிளி பயத்தின் உச்சத்தில் அப்படி கீச்சு கீச்சண்டிச்சது. இங்கே நீங்கள் செய்த இந்த விழாவை பார்த்து நான் மெய் செலுத்து போய் என்ன பேசுகிறேன் என்று தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கின்றேன். அந்த மகிழ்ச்சியிலே உளறை கொண்டிருக்கின்றேன் கூட சொல்ல முடியும். அப்படித்தான் என்னுடைய நிலை இப்போ எனக்கு அமைந்திருக்கின்றது. சரி, என்னவாக இருந்தாலும் இங்கே வந்து பேசியவர்கள் என்ற பிள்ளைகள் நீங்கள் எல்லோருமே எப்படிப்பட்டவர்கள் என்று நான் பார்க்கின்ற போது மிகுந்த ஒரு தலைமைத்துவ குணமுள்ள ஒரு பிள்ளைகளாக நீங்கள் இருக்கின்றீர்கள். ஒவ்வொருவரையும் நான் பார்க்கின்றேன். ஆரம்ப காலத்திலையும் இருந்தால் சரி, அல்லது இப்பொழுது பார்க்கின்ற போது கூடியும் எல்லோருமே தங்களுடைய விடயம் என்ன, தங்களுடைய செயற்பாடு என்ன என்பதை உணர்ந்து கொண்டு ஆற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு தலைமைத்துவ பண்பு உங்களிடம் எனக்கு காணக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அந்த இப்போ நான் ஒரு குறள் சொல்ல முடியும், என்னது, தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை, தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. வள்ளுடைய குறள் உண்டு. தம்மின் தம் மக்கள், அதாவது ஒரு ஆசிரியரை விட அவர் கற்பித்த மாணவர்கள் மிகுந்த அறிவாளியாக இருக்கிற போது அவர் மிகுந்த சந்தோஷப்படுகின்றார்.
விஸ்வாமித்திரருடைய ஒரு கதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். விஸ்வாமித்திரர் ராம லக்குமணர்களை அழைத்து கொண்டு போகிறார் தாடகை வதம் முடிந்து மிதிலை நகரத்துக்கு. மிதிலையில் சீதைக்கு சுயம்பரம் நடக்க போகின்றது. அங்கே போகின்றார் கூட்டிக்கொண்டு. அங்கே போய் அந்த சுயம்பரம் மண்டபத்திலே அமர்ந்திருக்கின்ற போது அங்கே ஜனக மகாராஜன் சீதையினுடையதான தந்தையார் அவருக்கு இந்த ராமரை அறிமுகம் செய்கிறார் விஸ்வாமித்திரர். எப்படி என்று சொன்னால் ராமருடைய சந்ததி பற்றியதான அந்த பெருமைகளெல்லாம் சொல்லி இந்த ராமருக்கான அஸ்திர பிரயோகங்களை எல்லாம் பழக்கியவன் நான். அதாவது நான் குரு, ராமருடைய குரு யார்? நான். ஆனால் அந்த அஸ்திர பிரயோகங்களை நான் செய்கிற போது எனக்கு சில விடயங்கள் சித்திப்பது இல்லை. ஆனால் ராமருக்கு அந்த அஸ்திர பிரயோகங்கள் எல்லாம் அப்படியே கைவந்த கலையாக அமைந்திருக்கிறது. கற்றுக் கொடுத்த எனக்கு அதை பார்க்கின்ற போது ஒரு பொறாமையாக இருக்கின்றது என்று கூறுகின்றார். அவருடைய சொன்ன அந்த பொறாமையாக இருக்கின்றது என்பது நல்ல விடயம். ஒரு ஆசிரியர் மாணவர் பார்த்து பொறாமைப்படக்கூடாது. இங்கே அவர் சொன்ன பொறாமையாக இருப்பது என்பது ஒரு மிகுந்த உயர்நிலையை ராமனிடம் வைத்து ஏற்றி சொல்லுவது. இங்கேயும் அதே போலதான் நானும் யோசிக்கிறேன். விஸ்வாமித்திர நிலையை தான் நானும் பார்க்கின்றேன். எங்களுடைய ஐயரம்மா டீச்சர் அல்லது எங்களுடைய விக்கி டீச்சர் எங்களுக்கு இதை பழக்கினார், அதை பழக்கினார், அவ்வாறு எழுதி காட்டி தந்தார், இவ்வாறு பேச கற்று தந்தார் நான் சொன்னீர்கள். எனக்கு சித்திக்காத பல விடயங்கள் இன்று உங்களுக்கு சித்தித்திருப்பதை பார்க்கிற போதும் எனக்கு அந்த விஸ்வாமித்திர கதை தான் ஞாபகத்துக்கு வந்தது. அப்போ நீங்கள் எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கின்றீர்கள். ஒரு நல்ல மாணவன் நல்ல தலைவன் சொன்னேன் தானே. நீங்கள் நல்ல மாணவர்கள் நீங்கள் எல்லாரும் நீங்கள் அதான் நாங்கள் நல்ல தலைவர்களாக இங்கே இருக்கிறீர்கள். ஒரு நல்ல மாணவனுடையதான இலக்கணம் என்னன்னு சொன்னால் குரு பக்தி தான். இங்கே சொன்னார்கள் குருவில்லா வித்தை பால். குரு பக்தி மிக முக்கியமானது. என்னுடைய 37 வருட காலப்பகுதியில் நான் பார்த்த ஆசிரியர்கள் கூறுகின்ற ஒரு குறைபாடு என்னவென்றால் பிள்ளைகள் தாங்கள் கற்கின்ற வரைக்கும் எங்களுக்கு முன்னேயும் பின்னேயும் திரிவார்கள். எங்களிடமிருந்து எவ்வளவு அறிவை பெற முடியுமோ அவ்வளோ அறிவையும் பெற்றுக்கொள்ளுவார்கள். பிறகு தாம் ஒரு உயர்நிலை அடைந்த விற்பாடு எங்களை திரும்பி கூடியும் பார்க்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட சுயநலவாதிகள் இந்த பிள்ளைகள் மாணவர்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த கூற்று எனக்கு பொருந்தாது. இங்கேயே சொன்னார்களே 25 வருட காலத்துக்கு பிறகு நான் சேவையாற்றிய அந்த 12 ஆண்டுகளை மையப்படுத்தி இப்படி ஒரு விழா செய்கிறீர்கள் என்றால் இது யாருக்கு வாய்க்கும்? யாருக்கு இந்த ஒரு செல்வம் கிடைக்கும்? நான் மிகப்பெரிய ஒரு செல்வன். நான் மிகப்பெரிய ஒரு செல்வன். கிடைக்குமா இந்த அதிர்ஷ்டம் மற்றவர்களுக்கும்? அடுத்த நாள் பாடசாலையை விட்டு ஓய்வு பெற்று போகிற டீச்சருக்கே அந்த மாதிரி செய்ய மாட்டினோம். இது உங்கள் பாடசாலையிலே நான் ஓய்வு பெறவில்லை. 12 ஆண்டுகள் கற்பித்தேன். பிறகு விட்டு போய்விட்டேன். 25 வருடங்கள் கழித்து இப்பொழுது நீங்கள் அதை ஞாபகப்படுத்தி சொல்லுகிறீர்கள் என்றால் நான் அப்படியே நடுங்கி போயிருக்கிறேன். எப்படி முடிகிறது? அவ்வளவு செயற்பாடுகள், அப்படி என்னோட அன்போடு இந்த பிள்ளைகள் இருந்திருக்கிறார்களே. இறைவன் இப்பொழுது முன்னே வந்து ஒரு வரம் கேளன் என கேட்பாராயிருந்தால், இறைவா நான் மீண்டும் இந்த பிள்ளைகளுக்கு டீச்சராக திரும்ப ஒரு தமிழாசிரியராக பிறக்க வேண்டும் என்றுதான் நான் நிச்சயமாக வரங்கேள்வேன். இங்கே சொன்ன ஸ்ரீஸ்கந்தமூர்த்தி சார், சத்தியமூர்த்தி, எங்களுக்கு இந்த பன்னாகத்திலே படிப்புகிற பாக்கியம் கிடைக்கவில்லையே. கிடைத்திருந்தால் எங்களுக்கும் இவ்வாறு ஒரு விழா செய்திருப்பார்களேனா. காரணம் என்ன தெரியுமா? ஏன் அந்த மணி விழாவை நீங்கள் இவ்வாறு செய்கிறீர்கள்? உங்களுடைய அந்த குரு பக்தி எப்படி வந்தது என்பதுக்கு ஒரு 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 5 நிமிஷமா முடிக்கிறேன் என்று சொல்லுவதற்கு ஒரு விஷயம் சொல்லுகிறேன். விநாயகர் புராணம் என்ற ஒரு புராணம் இருக்குது. விநாயகர் புராணம் அது ஒரு சின்ன கதை.
பிரம்மதேவனுக்கு இந்த படைக்கின்ற உலகத்தை படைக்கின்ற அந்த ஒரு ஆற்றலை இறைவர் கொடுக்கின்றான். நீ தான் உலகத்தை படைக்கப் போகிறாய் என்று. அந்த பிரம்மதேவருக்கு பெரிய ஒரு ஆணவம், இந்த உலகத்தை படைக்கிற சக்தியை இறைவன் எனக்கு வழங்கி விட்டான் என்ற பெரிய ஆணவம். அவர் என்ன செய்கிறார்னு சொன்னால், அந்த என்ன விநாயக பெருமானை வணங்கி செய்ய வேண்டிய அந்த காரியத்தை செய்யாமல் தவிர்த்து தானே இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்று ஈடுபடுகிறார். அவர் இந்த உலகத்தை படைக்கின்ற போது அவர் என்ன நினைத்துக்கொண்டு ஒவ்வொன்றையும் படைக்க வலிக்கிறாரோ அது ஒன்றுமே நடக்காமல் எல்லா படைப்புகளும் சிதைந்து போய் அழிந்து போய் உதிர்ந்து போய் விழுகின்றன. பிரம்மதேவருக்கு ஒன்றும் புரியவில்லை, என்ன செய்யலாம் என்று தன்னிடம் இருக்கின்ற மற்றவரை பார்த்து கேட்கின்றார். அப்போ இருந்தவர் சொன்னார்கள், நீ பிழை விட்டு விட்டாய், நீ போய் கணபதியை வணங்கிக்கொள், அவர் மூலமாக தான் தீர்வு எடுக்க முடியும் என்று. பிரம்மதேவர் ஓடி போகிறார் கணபதி விநாயக பெருமானிடம். தான் செய்த பிழையை கூறி மன்னிக்க சொல்லி இந்த உலகத்தை படைக்கின்ற ஆற்றலை தனக்கு வழங்க சொல்லி தவம் கேட்கிறார். விநாயகனும் தோன்றி அந்த தவத்துக்கு மெச்சி அந்த வரத்தை கொடுக்கிறார். கொடுக்கிற போது அவனை அருகே அழைத்து அந்த பிரம்மதேவரை தூக்கி அப்படியே விழுங்கி விட்டார் விநாயக பெருமான். உள்ளே போகின்றான் பிரம்மதேவன். விநாயக பெருமான வயிற்றுக்குள்ளே பார்க்கிற போது அவன் எப்படி உலகத்தை படைக்க வேண்டும் என்று விரும்பினானோ அதே அமைப்பிலே அந்த உலகம் அங்கே உள்ளுக்கு அண்ட சராசரங்கள் அங்கே உள்ள விஷயம் எல்லாம் அவனுக்கு தரிசனம் கிடைக்கின்றது. பிரம்மதேவர் பார்க்கிறார், முழுவதையும் அப்படியே கற்றுக்கொள்ளுகிறார். திரும்பவும் வெளியே வருகின்றான் பிரம்மதேவர். வந்த பிற்பாடு தான் கற்றுக்கொண்ட அதே விடயத்தை இந்த உலகத்தை படைக்கின்ற அந்த விஷயத்தை செய்கின்றார். சரி, அதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் என்னன்னு சொன்னால், விநாயக பெருமானுடைய வயிற்றுக்குள்ளே போய் பிரம்மதேவர் எப்படி அந்த உலக தரிசனத்தை பெற்றுக்கொண்டாரோ, நீங்கள் கடந்து போன 25 வருடங்கள் 20 வருடங்கள் 30 வருடத்துக்கு முதலிருந்த நிலையை அனுபவித்திருக்கின்றீர்கள். பிரம்மதேவனை போல நீங்கள் அனுபவித்திருக்கின்றீர்கள். எங்கே? எங்களுடைய பன்னாகமை கண்டான் மகாவித்யாலய அன்னையினுடைய உதரத்துக்குள்ளே நீங்கள் இருந்திருக்கின்றீர்கள். அந்த பன்னாகமை கண்டான் அன்னையினுடைய உதரத்துக்குள்ளே நீங்கள் இருந்தபடியினால அதுக்குள்ளே இருந்து நீங்கள் கற்றுக்கொண்டதான ஒழுக்கங்கள், பழக்கங்கள், விழுமியங்கள், மரபுகள், நீங்கள் செய்த இயல் இசை நாடகங்கள், எங்களுடைய நாகரிகங்கள், அனைத்து விடயங்களையும் நீங்கள் அங்கே தான் பெற்றுக்கொண்டீர்கள். அங்கே தான் குரு மீது பக்தியையும் வளர்த்து கொண்டீர்கள். அந்த பன்னாகமேகண்டான் மகாவித்யாலயத்தில் உள்ள அந்த சிறப்பு என்ன என்று சொன்னால், அங்கேருந்து வந்த ஒவ்வொருவருமே மிகச்சிறந்தவர்களாக, மிகச்சிறந்த பக்தி உள்ளவர்களாக, குரு பக்தி உள்ளவர்களாக வெளியே வந்திருக்கிறார்கள். இங்கே விநாயக பெருமான் எப்படி பிரம்மதேவருக்கு அருள் செய்தாரோ, உங்களுக்கு அங்கே யார் விநாயக பெருமான்? சிங்கம், காட்டு சிங்கம். சிங்கம் நடராஜா, காட்டுக்கு அதிபதி சிங்கராஜா. அங்கே நீங்கள் கல்வி, நான் என்னுடைய காலப்போது சொல்லுகிறேன்னா 89 2000 வரைக்கும். அப்போ அங்கே சிங்கமாக இருந்தது யாரு? நடராஜா சிங்கம். அந்த சிங்கத்தினுடைய வழிப்படுத்தல்களில் நீங்கள் அங்கே இருந்து பல விடயங்களை கற்றிருக்கின்றீர்கள். கற்றல் கற்பித்தலுக்கு அப்பால இணையபாட விதான செயற்பாடுகள், மன்ற செயற்பாடு, பல விடயங்கள். சிங்கம் மட்டும் காரணம் இல்லை. இப்போ வந்துட்டு போன தளபதி அங்கே பல தளபதிகள், அந்த தானே தளபதிகள், கடதானி டீச்சர் தளபதி, நேசம்மா டீச்சர் தளபதி, ஆச்சிப்பிள்ளை டீச்சர் தளபதி, கனகம்மா டீச்சர், தவளாம்பிகை டீச்சர், மணியம் மாஸ்டர், கணேசலிங்கம் சார், எத்தனை பேர் அடக்கி கொண்டு போக முடியும்? கணக்கு பேர். எல்லா தளபதியும் உங்களுக்கு நின்றார்கள். எப்படி? நாட்படையாக ஐம்புலனாக. அவர்கள்தான் உங்களுக்கு 5 புலன்கள். அங்கே பார்க்காத, இங்கே பார்க்காத, இங்கே தான் நேர
உண்ட இலக்கு இதுதான், ஓடு. அப்படி அவர்களுடைய அந்த வழிப்படுத்தல்கள், அவர்கள் செய்த அந்த ஆற்றுப்படுத்தல்கள் தான் உங்களை இவ்வளவு தூரம் இவ்வளவு சிறந்த ஒரு மாணவராக ஆக்கியிருக்கிறது. இன்னும் ஒன்று சொல்ல முடியும், பன்னாகம். பன்னாகம் என்று சொன்னாலே ஒரு கட்டுப்பாடுள்ள, மரபுகளை பேணுகின்ற, தர்மத்தை பேணுகின்ற, நாகரிகங்களை பேணுகின்ற, நல்ல ஒழுக்க பழக்கம் உள்ள ஒரு பெரியருள்ள சமுதாயம்தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். அப்படிப்பட்ட அந்த பன்னாகத்திலே பிறந்த நீங்கள், வந்த நீங்கள் நல்ல வித்துக்கள். ஒன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே. எந்த நிலமாக இருக்கட்டும், குறிஞ்சியோ முல்லையோ மருதமோ நெய்தலோ என்ன நிலமாக இருக்கட்டும், அங்கே வாழுகின்ற அந்த இளைஞரோ யுவதிகளோ, அந்த பெண்கள் தங்கள் இல்லற கடமைகளை ஒழுங்காக பேணுகின்ற தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆடவர்கள் சமூக அறங்களை பேணுகிற தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டோடைய அந்த நிலம், அந்த இடம் மேன்மை ஊறும், உயர்ச்சி ஊறும். உங்களுக்கு என்ன குறை இங்கே சொன்னார்கள், நாங்கள் என்ன குறை எங்களுக்கு இருக்கிறது, நாங்கள் அப்படி வாழுகின்றோம் என்று இங்கே சொன்னார்கள். காரணம் என்ன? இந்த விடயம், இந்த நீங்கள் பேணுகின்ற அந்த அறம், அந்த தன்மை. அப்போ இப்போ நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால், நீங்கள் இவ்வளவு சொன்ன அந்த புகழ்ச்சி, மகிழ்ச்சி, இந்த பாராட்டுகள், இதற்கெல்லாமே காரணம் நான் என்று சொல்ல மாட்டேன். அந்த ஒரு போய் சொல்லுகிறேன் என்ற கதை ஒன்று தெரியுமா நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு 60ஆம் ஆண்டு 65ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே ஒரு பாட நூலில் வந்த ஒரு கதை. ஒருவன் எந்த விதமான செல்வமும் இல்லாத ஒரு ஏழை. அவன் தெருவிலே போகிற போது வருகின்ற பெரியோர்களை பார்த்து வணக்கம் என்று சொல்லுவான். அவன் ஒரு ஏழை தானே, அவனுடைய வறுமையான தோட்டத்தை பார்த்து அவர்கள் அவனை மதிக்க மாட்டார்கள், பேசாமல் போய்விடுவார்கள். அந்த ஏழைக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடித்து விட்டது. அவனுடைய அதிர்ஷ்ட சீட்டிலே அவனுக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலே பணம் விழுந்து விட்டது. அவன் இப்போ மிகப்பெரிய செல்வந்தன். அவன் பெரிய படாடோபமாக ஆடை அணிந்து கொண்டு, பெரிய நகைகளை அணிந்து கொண்டு, பெரிய வாகனத்திலே வந்து இறங்குகின்றான். இப்பொழுது அவன் வணக்கம் சொன்னவர்கள் எல்லாருமே வந்து இவனுக்கு வணக்கம் சொல்லுகிறார்கள். இவன் என்ன செய்தான் என்று சொன்னால், 2 தரம் பார்த்தான், 3ஆம் தரம் சொன்னான், ஓமோம் சொல்றேன் என்று சொன்னான். வணக்கம் என்று திருப்பி சொல்லல. ஒரு ஆள் வந்து வணக்கம் ஐயா என்று சொன்னால், ஓமோம் சொல்றேன் என்றார். இப்போ கொஞ்ச நாள் இப்படியே போய் கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு ஒரு கடுப்பு, என்ன நாங்கள் வணக்கம் சொல்ல இவன் என்ன இப்படி சொல்லுகிறாரண்டு, ஒரு பார்க்கணும் இவர் என்ன செய்கிறாரண்டு. இவன் ஓம் சொல்கிறேன் போட்டு இவன் தந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டை போகிறார். வீட்டை போகிற போது இங்கே 2-3 பேர் சேர்ந்து பின்னுக்கு போய் இவர் வேவு பார்க்கிறார்கள், இவர் என்ன செய்கிறாரண்டு. உள்ளே போனவர் தன்னுடைய அறைக்கு சென்று தன்னுடைய அலமாரியை திறந்து அதற்குள்ளே வைத்திருக்கின்ற அந்த பணப்பெட்டியை திறந்து, இன்று நான் போகிற போது கந்தசாமி வணக்கம் சொன்னார், நான் சொல்லிவிட்டேன். முத்துக்குமார் வணக்கம் சொன்னார், நான் உனக்கு சொல்லிவிட்டேன். செல்வச்சாமி வணக்கம் சொன்னார், நான் உனக்கு சொல்லிவிட்டேன் என்று சொன்னான். பிறகு பெட்டியை மூடி வச்சு விட்டு வெளியே வந்து விட்டான். வந்தவர்கள் கேட்டார்கள், என்ன ஐயா அது செய்கிறீர்கள் சொல்லி. இல்லை, நீங்கள் வணக்கம் சொன்னது யாருக்கு? நான் ஆரம்பத்திலே வணக்கம் சொன்ன போது நீங்கள் எனக்கு வணக்கம் சொல்லவில்லை. இப்பொழுது வணக்கம் சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் யாருக்கு சொல்லியிருக்கிறீர்கள்? எனக்கு வந்த பணத்திற்கு. ஆகவே அதைத்தான் நான் போய் அங்கே வணக்கம் என்று அவர் சொன்னேன் என்ற ஒரு கதை ஒன்று அப்போ 60ஆம் ஆண்டு கால போது இருந்த ஒரு கதை. அதையே நீ இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது ஒரு தனி மனிதனால் எந்த ஒரு முயற்சியிலையும் வெற்றி பெற முடியாது. எப்போவுமே ஒரு சமூகத்தினுடைய ஒத்துழைப்பு இருக்க வேண்டும். இங்கே சொன்னார்கள், இவ்வாறு செய்தேன் என்று சொன்னபோது எனக்கும் அந்த பாடசாலையிலே கிடைத்த அந்த ஒத்துழைப்பு, அந்த இறைவன் கொடுத்த கருணை, எனது பெற்றோர் எனக்கு தந்த ஒத்துழைப்பு, எனது சக ஆசிரியர்கள், இங்கே சொன்னார்கள் கல்ராணி டீச்சர்,
நாங்கள் எல்லோருமே ஒரு ஒன்றுபட்ட குழாமாகத்தான், எல்லோரும் ஒரு ஒற்றுமையான குடும்பமாகத்தான் வாழ்ந்து. இப்போ இருக்கிற பாடசாலையில் உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு குழுவாக பிரிந்து சண்டை பிடிக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய காலத்திலே அப்படி இல்லை. எல்லோரும் இணைந்து தான் நாங்கள் அந்த செயற்பாடை செய்தோம். நீர் இதை பார்க்க வேண்டும், அதை பார்க்க வேண்டும் என்று அவ்வளவு ஒரு ஒத்துழைப்பான ஒரு குடும்பமாகத்தான் நாங்கள் இருந்து வந்தோம். அவர்கள் செய்த அந்த ஒத்துழைப்புகள் எல்லாம் சேர்ந்து தான் உங்களை இவ்வளவு தூரம் உயர்த்தியிருக்கின்றது. நான் சொல்லுவேன் எப்பொழுதும், நான் கற்றது அல்ல பெருசு, எனது படிப்பு அல்ல பெருசு, நான் யாரை எனது பிள்ளைகள் என்று கை காட்டுகின்றேனோ அவர்கள் என்னை போற்றுகின்ற அந்த பண்பும் அவர்களுடைய அந்த உயர்வும் தான் நான் கற்றது. எனது கற்றல் அளவு அதுதான். நான் பெரியதான படித்து விட்டேன் என்று நான் ஒரு நாளும் சொல்கிறதில்லை. நீங்கள் நம்புவீர்களோ தெரியாது, நான் செல்லுகின்ற ஒவ்வொரு இடமெல்லாம் உங்களைத்தான் முன்னுதாரணமாக காட்டுவேன். அது நான் மட்டுமே இல்லை, நீங்கள் அந்த கேதீஸ்வருடைய தங்கச்சி சாந்தினி நடத்துகிறாவே வெளிநாட்டிலே ஒரு பாமுகம் என்ற நிகழ்ச்சி, அதிலே பன்னாகத்தில் கற்பித்த டீச்சர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி செய்தவா. அத்தனை பேருமே சொல்கிறார், அது எங்களுக்கு அந்த அந்த பள்ளிக்கூடம் தான், வேறு எந்த பள்ளிக்கூடம் சொல்ல மாட்டோம். அவையல் அந்த பள்ளிக்கூடம் தான் எங்களை வழிப்படுத்தியது, வளப்படுத்தியது, எங்களை ஆளுமையாக்கியது. உண்மையும் அதுதான். நீங்கள் எப்படி அந்த பாடசாலையில் ஆளுமையுள்ள வளர்ந்தீர்களோ அதே தான் என்னை ஆளுமைப்படுத்தியதும் அந்த பாடசாலை தான். அப்போது இப்போ நான் என்ன சொல்கிறது, இப்போ மணிவிழா என்பதை நீங்கள் எனக்கு எடுத்தீர்கள். இப்போ நான் சொல்ல வாரது உங்களுக்குரிய பாராட்டு விழா. நீங்கள் இவ்வளவு பேரும் இவ்வளவு நல்ல பிள்ளைகளாக நல்ல ஒரு என்ன சொல்வது ஒரு உயர்நிலைக்கு இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் அதற்கு காரணமே இந்த பன்னகாமிகண்டான் மகாவித்யனுடைய ஆசிரியர் குழாங்கள் எல்லாம் சேர்ந்து செய்த அந்த விடயங்கள் தான். அப்போது நான் இப்போ நன்றி சொல்வதாக இருந்தால், எனக்கு இந்த விழாவுக்கு நான் இந்த விழா செய்ய போகிறோம், வர வேண்டும் என்று நீங்கள் என்னை திரும்ப திரும்ப கேட்டார்கள். நான் முதலிலே கொஞ்சம் மறுப்பு தெரிவித்தேன். ஏனென்றால் இவ்வளவு வருடம் கழிந்து விட்டது, வேண்டாம் என்று இல்லை என்று பிடிவாதமாக எல்லோரும் விரும்புகிறார்கள், டீச்சர் வர வேணும் என்று கேட்டுக்கொண்டார்கள். கேதீஸ்வரி, அபிராமி, ஐங்கரன், பாபுஜி எல்லோரும் வீட்டுக்கு வந்தார்கள். விஜிதா எல்லோரும் வந்தார்கள். ஆனால் பிறகு சரி, இந்த பிள்ளைகளுடைய ஆசை விருப்பம் ஓம் என்று ஒத்துக்கொண்டேன். நல்ல வேளை நான் இந்த விழாவை மிஸ் பண்ணியிருந்தால் எப்படி ஒரு பெரிய பேரிழப்பு எனக்கு கிடைத்திருக்கும் என்று தான் இப்பொழுது யோசிக்கின்றேன். மிக சிறப்பாக அருமையாக எனக்கு இந்த விழா எடுத்திருக்கிறீர்கள். எனக்கு எங்களுடைய பெற்றோரில் எனது அப்பா இல்லை, அம்மா இருக்கிறார். அவருக்கு விருப்பம் கட்டாயம் வந்து பார்க்கணும் என்று, ஆனால் அவருடைய உடல்நிலை இருந்து பார்க்கக்கூடிய தன்மையிலே இல்லை. ஆகவே அது கொஞ்சம் கவலை, எனக்கும் அது கவலை தான். என்றாலும் நான் இங்கே பார்த்ததை கேட்டதை எல்லாவற்றையுமே அப்படியே சொல்லுவேன். இவர்களும் எனக்கு தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் எங்களுடைய வீடியோ கிளிப்ஸ் எல்லாத்தையும். ஆகவே கடைசியாக என்ன சொல்லுவது, உங்களுடைய பாராட்டுகள், உங்களுடைய நன்றிகள், உங்களுடைய வாழ்த்துரைகள், பாமாலை பூமாலை நீங்கள் சொன்னது போல கலட்டவே இல்லை. உங்களை நான் என்னோட அரவணைச்சு கொண்டிருப்பது போல நான் இதை பார்க்கிறேன். என்னோட அரவணைச்சு கொண்டிருப்பது போல நான் இதை பார்க்கிறேன். மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. கடைசியாக ஒரு சின்ன கதையை முடிச்சு விட்றேன் டக்காண்டு. அதாவது இந்த பாராட்டலை கேட்குற போது முதல் ஆரம்பத்தில் யோசித்தேன். இந்த ஒருவர் இறந்து விட்டாராம். அப்போது ஒரு அஞ்சலி கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அவரை பற்றி நிறைய விஷயம் கதைக்கினோம். அப்போ ஒரு பெண்மணி எழும்பு அந்த இறந்தவரை வந்து பார்த்துட்டு போயிருக்கிறா. அப்போ அருகில் இருந்த பெண்மணி கேட்குறா, என்ன போய் பார்த்த நீண்டு? இல்லை இறந்தது எந்த கணவன் தான். அவர் வீட்டுக்கும் சரி சமூகத்தும் சரி எந்த ஒரு நல்ல விஷயம் செய்யலை. ஆனால் இங்கே பார்த்தால் ஆஹா ஓஹோன்னு நான் புகழ் மாலை நடந்து கொண்டு இருக்குது. அது செத்திருப்பது உண்மையாக என்னுடைய கணவன் தானா அண்டு போய் நான் பார்த்துட்டு வந்தேனான்னு சொன்னார்.
சில வேளையில் இங்கே இருக்க கொஞ்சம் பிணைச்சிட்டோம் விக்கி டீச்சர் தான் இங்கே சொல்லி கொண்டிருக்கணுமோ அல்லது வேறு இறங்கினமோ. சரி ஒரு சின்ன வேண்டுகோள், உங்களோட இணைந்து உணவு போஜனம் செய்ய வேண்டும் என்பது எனக்கு விருப்பம் ஒன்று இருந்தது. நான் அதை பற்றி கேட்டிருந்தேன் நம்முடைய தலைவரிடம். ஆனால் இந்த நேர காலம் ஒத்துழைக்காது என்றோட விட சொன்னார். ஆனால் நான் ஒரு நாள் தீர்மானித்து உங்களை உணவு விருந்து உபசாரத்துக்கு அழைப்புதல் தருவேன். அத்தனை பேரும் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இதற்கு நீங்கள் சம்மதம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சம்மதம் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் ஒரு கைதட்டல். எல்லாருக்கும் மதிப்பு இருக்கும். சந்தோஷமாக விடைபெறுகிறேன். உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் என்ன விடயமாக இருந்தாலும் நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ள முடியும். எதுவாக இருக்கட்டும், என்னவாக இருந்தாலும் நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ள முடியும். நீங்கள் ஏனால் இங்கே என்னுடைய பிள்ளைகள் சொல்லுவதை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் என்று சொல்லி, இங்கே நான் சொல்லுவதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிக்க வேண்டும். எல்லோரும் இங்கே இருக்கிற அத்தனை பேர், இந்த குழந்தை குஞ்சுகள் எல்லாருக்கும் இவ்வளவு நேரம் சாப்பிடாமல் கொள்ளாமல் இருக்கினோம். எல்லோருக்குமே நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.